Namaste. Greetings to all of you. Grandmaster Shiva Cox அவர்களுடைய Achieve the Impossible Lotus Sutraலேருந்து இன்னைக்கான சூத்ரா. இது ஒரு நியூ டாபிக் இன்னைக்கு. On money. Money is concretized energy. Concretized அப்படின்னானது concretize ஆச்சுன்னானது consolidate ஆச்சு, இறுக்கமாக ஆகி physicalize ஆயிடுச்சு, அந்த மாதிரி இல்லையா? கான்க்ரீட் அந்த மாதிரி solidified, consolidated energy. இப்போது கடவுளுடைய குணத்தில் ஒன்று அன்பு. அந்த அன்பு எனர்ஜி வடிவில் இருந்ததுன்னா மக்களுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கும். அது ஃபிசிக்கல் வடிவத்தில் வந்தால் என்ன ஆகும்? அந்த எனர்ஜி ஃபிசிக்கலைஸ் ஆச்சுன்னா ஆக்ஷனில் வருதுன்னா, அந்த அன்பு ஆக்ஷனில் வெளியில் வந்ததுன்னா மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய விஷயமாக வரும். அப்போ உதவி செய்யக்கூடிய விஷயமாக அது வெளியில் வரணும்னா அது பொருளாக கண்ணுக்கு தெரியணும். அந்த பொருளாக கண்ணுக்கு தெரியணும் அப்படின்னா அது சாதாரண எனர்ஜியாக இருக்க முடியாது. கடவுளுடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய சொலிடிஃபைடு எனர்ஜியாக இருந்தால் தான் முடியும். அப்போ பணம் சொல்கிறது பேப்பர் கிடையாது. பணம் சொல்கிறது கடவுளுடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி, solidified energy of God. விஷ்ணுவுடைய அன்பு எனர்ஜி வடிவமாக எடுத்தால் எப்படி இருக்கும்? செல்வமாக இருக்கும், மகாலட்சுமியாக இருக்கும். அந்த மகாலட்சுமி சொல்கிறது தான் நம்ம பணம் சொல்கிறோம். நான் மிக மிக சாதாரண மனிதர்களுக்கு என்ன ஆகுது? பணம்ங்கிறது ஒரு பேப்பராகவோ காயினாகவோ தெரியுது. இது பணம் பேப்பராகவோ காயினாகவோ தெரியக்கூடிய ஆட்கள் அதை தேடுது, அந்த பேப்பரையும் அந்த காயினையும் தேடுது. ஆனால் அந்த ஃபார்முலா மறந்து போயிடுது. என்ன ஃபார்முலா மறந்து போகுது? ஒரு வடிவம் உருவாகணும்னா அந்த வடிவத்தோடு தொடர்புடைய ஒரு எண்ணமோ ஒரு எனர்ஜியோ இருக்கணும். அந்த எனர்ஜி கன்சாலிடேட் ஆனால் தான் அது ஃபிசிக்கலாக வரும் அப்படிங்கிறது மறந்து போயிடுது. இப்போ வெறுமனே பேப்பரையும் காயினையும் தேடுற ஆளுக்கு பணம் கிடைக்கவே மாட்டுக்கு. ஆனால் கடவுளுடைய அன்பை வெளிப்படுத்துறதுக்கு எனக்கு ஒரு சக்தி இருக்குது, அந்த சக்தியை நான் கொடுக்கறது மூலமாக இந்த கன்சாலிடேட்டட் எனர்ஜி எனக்கு கையில் வந்து சேரும் அப்படிங்கிறது ஃபார்முலா. ஓகே, திருப்பி சொல்கிறேன். பேப்பர் காயின் அது பணம் கிடையாது. அதுக்கு முன்னாடி இந்த பேப்பர் காயினை பயன்படுத்தி மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணம், உணர்வு இதெல்லாம் இருக்கு இல்லையா? இந்த உணர்வு எல்லாமே கடவுளுடைய அன்பு வடிவத்தோட தொடர்புடையது, விஷ்ணுவோட தொடர்புடையது. இந்த விஷ்ணுவோட எனர்ஜி மிகுந்த பாசத்தோடு நான் உதவி செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி ஆளுங்களுக்கு ஃபிசிக்கலாக எதாவது கொடுத்து தான் ஆகணுங்கிறது உறுதியாக தெரியும். அப்போ அது கன்சாலிடேட் ஆகும். இது மாதிரி இந்த மேகங்கள் மேலே போயிட்டு அது பறந்து எல்லா இடத்துக்கும் போச்சுன்னா ஒன்றுமே ஆகாது. ஒரே இடத்துல சேர்ந்ததுன்னா அது மழையாக திரும்ப அதே இடத்துல கொட்டிடும். அதே மாதிரி அன்பு ஃபிசிக்கலைஸ் ஆகணும்னா பணமாக இருந்தால் தான் முடியும். இல்லைன்னா நீங்கள் யாருக்கும் உதவி செய்ய முடியாது. இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மணி இஸ் கன்சாலிடேட்டட் எனர்ஜி. குறித்து வச்சுக்கோங்க. கடவுளுடைய சக்தி ஃபிசிக்கலாக வடிவம் எடுத்தால் எப்படி இருக்கும்? பணமாக இருக்கும் உங்கள் வீட்டில். இந்த செய்தி குறித்து வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னையிலேருந்து வரக்கூடிய எல்லா செய்திகளையும் மிகுந்த அறிவோடு பொறுமையோடு கேட்பீங்க. விஷ் யூ a good day. நமஸ்தே.